ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோமப்பா. ஆண்டவரே அப்பா இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களோடு நீங்கள் இடைப்படுங்க சுவாமி. அப்பா வந்திருக்கவங்களை பார்க்குறவங்களுக்கு அப்பா வார்த்தை மூலமாக பாடல் மூலமாக எங்களை பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே எங்களை ஒவ்வொரையும் தனித்தனியாக எங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. பார்க்குறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே அப்பா தனியாக ஆசீர்வாதம் தந்து அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஒரு குறையில்லாமல் நடத்துங்க ராஜா. ஆண்டவரே அப்பா எந்த துக்கத்தோடு அப்பா வேதனத்தோடு பார்க்குற ஒவ்வொரு தாய்க்கும் ஆண்டவர் சகோதரிமார்களுக்கும் சகோதரமார்களுக்கும் ஆண்டவரே ஆறுதலான மெசேஜாக இருக்க கிருபை தாங்க சுவாமி. அப்பா பாடலில் பாட ஒவ்வொரு வரையும் எங்களோட நீங்கள் பேசுங்க. தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் உங்களுடைய கரை நீட்டி ஆண்டவரை ஒவ்வொரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த கால வெள்ள கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரே நீர் நல்லவர், கரங்களை தட்டுவோம். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி வீடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து வீடாதே. பாடுவோம் பாடுவோம். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே நீ எதற்கும் கலங்கி வீடாதே. பாடுவோம். இஸ்ரவேல் சிறு கூட்டமே ஆமென் நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது என்று பாடுவோம். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீரஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்வேன். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை. பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமை பாடுத்திடுவார். பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆமென் உன்னை மகிமை பாடுத்திடுவார். உன்னை மகிமை பாடுத்திடுவார். உன்னை உண்டாக்கியவர் உன்னை சிருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய். உன்னை உண்டாக்கியவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். ஆமென். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. இல்லை இல்லை. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. ஓ பலவீனம் ஆவதில்லை. இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை. இல்லை இல்லை. பலவீனம் ஆவதில்லை. இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை. இல்லை இல்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. ஓ சாபம் உன்னை அணுகுவதில்லை. சொல்லுவோம். சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. ஆமென். சாபம் உன்னை அணுகுவதில்லை. பாடுவோம். சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். கரங்களை தட்டி. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். ஆமென். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. சேர்ந்து பாடுவோம். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர் உன்னை சிருஷ்டித்தவர் ஆமென் முன்னே நடந்து செல்கிறார். சேர்ந்து பாடுவோம். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. ஆமென் ஆமென். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. வியாதிகள் வருவதில்லை. இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை. இல்லை இல்லை. வியாதிகள் வருவதில்லை. இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை. பாடுவோம். அவர் கிருபை விலகுவதில்லை. சொல்லுவோம். ஆண்டுகள் முடிவதில்லை. ஆமென் ஆமென். அவர் கிருபை
கிருபை விலகுவதில்லை. கரங்களை தட்டி உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யா, சேர்ந்து பாடுவோம். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யா, உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். பாடுவோம். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, நாமே தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. பாடுவோம். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பாடுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. பாடுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சேர்ந்து பாடுவோம். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. சொல்லுவோம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். படுவோம். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. சொல்லுவோம். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். பாடுவோம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. சொல்லுவோம், சொல்லுவோம். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாம
நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. பாடுவோம். நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 பாடுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே, எல் ஷடாய் என்றும் என்னோடு. யெகோவாயே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். பாடுவோம். யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே, எல் ஷடாய் என்றும் என்னோடு. யெகோவா நீரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடே நான் அஞ்சிடே. பாடுவோம். சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே. ஓ சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே. ஆமென். சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடே நான் அஞ்சிடே. அப்பா சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. பாடுவோம். என் பலவீனத்தில் பலனானவர், ஆமென். வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்த ஆறுதலே. துன்ப வேளை துணையானவர், என்றும் எந்த ஆறுதலே. அஞ்சிடே நான் அஞ்சிடே. பாடுவோம். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே. ஓ சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. சொல்வோம். அஞ்சிடே நான் அஞ்சிடே. அப்பா சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே. சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கண்மாலை நீர் அல்லவோ, எந்தன் நாடைக்கலம் நீர் அல்லவோ. பாடுவோம். எந்தன் கண்மாலை நீர் அல்லவோ, எந்தன் நாடைக்கலம் நீர் அல்லவோ. எந்தன் தாவரம் நீர் அல்லவோ, எந்தன் ஆதாரம் நீர் அல்லவோ. சொல்வோம். எந்தன் தாவரம் நீர் அல்லவோ, எந்தன் ஆதாரம் நீர் அல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே. ஆமென். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. சொல்வோம். அஞ்சிடே நான் அஞ்சிடே. ஓ சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே அஞ்சிடே நான் அஞ்சிடே. அப்பா சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. ஆமென். அஞ்சிடே நான் அஞ்சிடே. ஓ சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கேடகம் நீர் அல்லவோ, எந்தன் மறைவிடம் நீர் அல்லவோ. பாடுவோம். எந்தன் கேடகம் நீர் அல்லவோ, எந்தன் மறைவிடம் நீர் அல்லவோ. என்னை காண்பவர் நீர் அல்லவோ, என்னை காப்பவர் நீர் அல்லவோ. சொல்லுவோம். என்னை காண்பவர் நீர் அல்லவோ, ஆமென். என்னை காப்பவர் நீர் அல்லவோ. அஞ்சிடே நான் அஞ்சிடே. ஆமென். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான்
என் பலவீனத்தில் பலனானவர், எழுந்து வியாதியில் வைத்தியரும் அவரே. பாடுவோம். என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. அஞ்சிடே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. ஆண்டவரே, குறித்துமே நாங்கள் அஞ்ச மாட்டோம் ராஜா. சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களோடு நீங்கள் இருக்கிறீங்க இயேசப்பா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் மாற்ற நீர் உண்மை உள்ளவர், எல்லா தடைகளையும் நீக்க நீர் உண்மை உள்ளவர். போல நல்ல தேவன் இல்லவே இல்லை. அருமையானவர்களே, வசனம் சொல்லுகிறது, நோவாவை அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் பேழையில் அடைத்தாராம். கர்த்தரே அந்த வாசலை அடைத்ததுனால அவங்களுக்கு எங்கே போகிறோன்னே தெரியல. ஒரு தேங்கின நிலைமை, நாட்கள் மாறினே இருக்குது. தண்ணியில் தான் அவங்க போயிட்டுருக்குறாங்க, ஆனால் எந்த ஊருக்கு போகிறாங்கன்னு தெரியல, எந்த நிலைமையில் இருப்பாங்கன்னு தெரியாது, தரை எப்படி இருக்குன்னு தெரியாது, வெளியில் ஊர் எப்படி இருக்குன்னு தெரியாது. எதுவுமே அவங்களுடைய எதிர்காலமே ஒரு இருட்டாக இருந்தது. அடைத்தவர் கர்த்தர். ஒன்றுமே புரியல. நமக்கும் நம்மளுடைய சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுனே தெரியலையே, எதிர்காலமே புரியலையே, இப்படியே நாங்கள் தேங்கின நிலைமையிலே நம்ம இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம். ஒரு நாள் வந்தது, வசனம் சொல்லுகிறது, நோவாவை ஆண்டவர் நினைத்தார். இந்த காலவேளை 2025ஆம் வருஷம் கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிற வருஷமாய் அது மாறும். இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு திறக்கப்படும். அதை யார் திறப்பார்? கர்த்தரே திறப்பார். மூடினவர் அவரே திறப்பார். யாராலையுமே அவர் மூடின கதவை திறக்க முடியாது. யாராலுமே அவருடைய கரத்தை பிடிக்கவும் முடியாது. அவர் திறந்தால் யாராலுமே மூடவும் முடியாது. இந்த காலவேளை நீங்கள் மௌனமாக இருக்காதீங்க. எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்காக திறக்க போகிறது. நன்றி செலுத்துங்க. எல்லா தேங்கின நிலைமைகள், எல்லா விதமான குவெஸ்டன்ஸ், கேள்வியோடு நீங்கள் வந்திருக்கலாம், பாரத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றுக்குமே தடைகளை உடைப்பார். எல்லா விதத்துக்குமே ஒரு வாசலை அவர் திறப்பார். எல்லாத்துக்குமே ஒரு வாசலை அவர் திறப்பார். நாட்கள் கடந்து போயிடுச்சேன்னு நினைக்காதுங்க. கர்த்தர் திறப்பார். கர்த்தர் திறந்தால் ஒருவரால் மூட முடியாது. அது ப்ரொமோஷனாக இருக்கலாம், அது கர்ப்பத்தின் தடையாக இருக்கலாம், அது பிஸ்னஸாக இருக்கலாம், அது வியாதியாக இருக்கலாம், அது ரட்சிப்பின் சத்தமாக இருக்கலாம். எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு இந்த 2025ஆம் வருஷத்திலே கர்த்தர் செய்வார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் தடைகளை உடைக்கிற தேவன். அவர் நல்லவர். கரங்களை தட்டி ஆண்டவரே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு
நாமத்தை சோத்தரி. சத்தமாய் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. பாடுவோம். அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு நோடும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. பாவியா என்னை நினைக்க கரங்களை உயர்த்தி மன்னான நான் எம்மாத்திரமையா. சத்தமாய் பாவியா என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. ஆடுவோம். தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். இயேசுவே உந்தன் மாசில்லாத ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. ஓ கோர பாடுகள் யாவும் சகித்தே, அத்தனையும் எனக்காகவே. சொல்லுவோம். கோர பாடுகள் யாவும் சகித்தே, அத்தனையும் எனக்காகவும். மாப்பாவியா மாப்பாவியா என்னை நினைக்க கரங்களை உயர்த்தி மன்னான நான் எம்மாத்திரமையா. ஆடுவோம். மாப்பாவியா என்னை நினைக்க ஆமென். மன்னான நான் எம்மாத்திரமையா. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. என்மேல் பாராட்டின உமதன்பு கீதாய் என்ன செய்திடுவேன். நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை கீதம் பாடுவேன். பாடுவோம். என்மேல் பாராட்டின உமதன்பு கீடாய் என்ன நான் செய்திடுவேன். அப்பா நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபை நீதம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மாப்பாவியா என்னை நினைக்க ஆமென். மன்னான நான் எம்மாத்திரமையா. ஆடுவோம். மாப்பாவியா என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. அப்பா தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் சொல்லுவோம். தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. மாப்பாவியா மாப்பாவியா என்னை
சத்தம் உயர்த்து இந்த காலவெள்ள ப்ளீஸ். தேவதூதரிலும் மகிவனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. ஓ இயேசு நல்லவர். சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். இயேசு நல்லவர், என் நல்லவர். இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு. ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த காலவேளை கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியுது. அதனால் ரெண்டு கரங்களை உயர்த்தி மாபாவியாம் மாபாவியா என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா தேவதூதரிலும் மகிவனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. சொல்லுவோம். தேவதூதரிலும் மகிவனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியன் அல்ல. எல்லா விதத்திலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டு நம்மளை பார்த்த உடனே ஒரு பரிதாபம் ஒரு பரிதாப உணர்ச்சி அவருக்கு வரும். நம்மளை பார்க்கும்போதே ஜனங்களை பார்க்குறப்பெல்லாம் அவர் மனதுருகினார். ஸோ எல்லா விதத்துலேயும் சோதிக்கப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியன் நமக்காக உண்டு. எல்லா விதத்துலேயும் நம்மளுடைய பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார், வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் பாடு, உங்கள் வேதனை அவருக்கு தெரியும். அதனால் கலங்காதீங்க. இந்த கால வெள்ள கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். வேறு ஒன்றும் சொல்ல தெரியல. நம்ம ஆண்டவர் மிகவும் நல்லவர். மனிதர்களால் நம்மளை புரிஞ்சு கொள்ள முடியாது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எல்லாவற்றையுமே நன்மையாகவே செய்து முடிப்பார், நன்மையாகவே செய்து முடிப்பார். உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார், உங்கள் வேதனை அவர் நீக்குவார், உங்க பாரங்களை அவர் நீக்குவார். நீங்க செய்வதெல்லாம் ஆண்டவரே நீர் நல்லவர்னு சொல்லினே இருங்க. கர்த்தர் வழிகளை திறப்பார். ஆண்டவரே நீர் நல்லவர் ராஜா, நீர் நல்லவர் கர்த்தாவே, நீர் நல்லவர். எங்க ஆராதனை உங்களுடைய பொற்பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருங்கம்மா, கரங்கள் தட்டுங்க. டீமுக்காக எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் கர்த்தர் கிருபை நல்லா இருக்கிறேன். சரி, உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். எல்லாம் அவங்களாம் செட்டில் ஆகிட்டோம். 2 minutes உங்களுக்கு டைம் கொடுக்கலாம். சீக்கிரம் உட்காருங்கம்மா. இன்றைக்கி என்னென்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் வேதத்துலேருந்து, கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார், கர்த்தர் நம்மளை லிஃப்ட் பண்ணுறார், அப்போது உயர்த்து போகிறார். அப்போ எல்லோரும் சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே அனுபவம் தேடி நாங்கள் வந்திருக்கோம் சுவாமி. அப்பா பார்க்குறவங்களும் அப்படியே அம்மா ஆசீர்வதிங்க. அப்பா உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போகுது இல்லைப்பா. அதே போல் அவங்க வார்த்தைகள் மூலமாக எங்களோட இடைப்படுங்க, பாடல் மூலமாக எங்களோட இடைப்படுறதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களையும் தனித்தனியாக ஆசீர்வதிங்க ராஜா. அதுக்கேற்ற பலன் அந்த பிள்ளைங்களுக்கு தாங்க அப்பா. ஆண்டவரே அப்பா அந்த வசனத்து மூலமாக எங்களை நாங்கள் என்ன கற்றுக்கணும் ஆண்டவரே, அதனைப்படி நாங்கள் செயல்படவும் எங்களை கீழ்ப்படுத்தி நடத்தி கொடுங்கப்பா. அப்பா அந்த ஒவ்வொரு
வேதத்தின் வசனத்தை வாசிக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு ஆண்டவரே அப்பா அந்த ஒரு பயத்தையும் நடக்கத்தையும் தாங்க ராஜா. அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்தும் நடக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம்மளுக்கு எந்த சுச்சுவேஷனும் ஒரு பாதையில் அனுபவிச்சிருக்கிறா இல்லையா? ஏன் எனக்கு மட்டும் சிஸ்டர் இந்த பாதை எனக்கு மட்டும், நான் நல்லா ஜெபிக்கிறவளாச்சே, நல்லா ஊழியம் செய்கிறவளாச்சே, நல்லா இப்படி எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் சொல்கிறவங்கள எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாரும் இருக்கிறோம் இல்லையா? ஸோ அது நன்மையோ தீமையோ கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக எந்த சுச்சுவேஷன் நம்ம கடந்து போனாலும் கர்த்தர் நம்ம உயர்த்துகிற நம்மளோடு இருக்கிற இன்னும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட தேவன் இருக்கும்போது நம்ம சந்தோஷப்பட்டாலும் வாங்கிக்கணும், கஷ்டப்பட்டாலும் வாங்கிக்கணும். வாங்கிப்பீங்களா? இல்லை சந்தோஷம் மட்டும் தான் வேணுமா? இல்லை, கஷ்டப்பட்டாதான் அதுலேருந்து நான் நன்மையை கற்றுக்கொள்வோம் இல்லையா? அதனால கஷ்டப்பட்டால் நல்லது தான். ஆனால் ஏசப்பா நம்மளை திராணிக்கு மேலே சோதிக்கப்பட விட மாட்டார் இல்லையா? அப்படி இல்லை நம்ம இங்கே உட்காரவே முடியாது இல்லையா? ஒரு திராணிக்கு மேலே நம்மளை இது போல் நம்ம பிள்ளையை சோதிக்க விடவே மாட்டார். ஒரு நாள் கொடுக்குறாரா, அது ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார் நம்மளுக்கு இல்லைங்களாம்மா? அப்படி தானே? சரி, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்றைக்கி இருந்த நிலமையிலே நீ இருக்க மாட்டேன், இதோட நீ பயந்துருவ. இப்போ இருக்கிற நிலமையிலேருந்து நீங்கள் இருக்க மாட்டீங்க. மரியாதையாக சொல்லுங்கள், நீங்கள் இருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, லிஃப்ட் ஆகிடுவீங்க. விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கைட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதே பலன் உங்களுக்கும் வரும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த நிலைமை நம்ம இருக்க மாட்டோம், இனி நம்ம லிஃப்ட் ஆகிடுவோம். ஏன்னா ஒருத்தர் என்ன பார்த்து சொன்னீங்களா? யாருமே சொல்ல மாட்டீங்களே. ஸோ தேங்க்யூ, சும்மா சொன்னேன். அப்போது இப்படிப்பட்ட தேவன் நம்மளோட இருக்கும்போது எதுக்கு நம்மளுக்கு கலக்கம், எதுக்கு நம்மளுக்கு பயம் இல்லையா? நம்மளுக்கு பயம் கலக்கம் எல்லாம் நம்ம சொல்கிற எனக்கே கலக்கம் பயம் வரும். ஆனால் ஒரு டைம் நினைப்பேன், இப்படிப்பட்ட வல்லவெல்லாம் தேவன் நம்ம இருக்கும், எதுக்கு கலங்கணும், எதுக்கு பயப்படணும், எதுக்கு தடமாறணும் இல்லையா? ஸோ எனக்காக யாரும் செய்வார்ல, உங்களுக்காக செய்ய மாட்டாரா? நீங்கள் சொல்லுங்கள், எனக்காக யாரும் செய்ய தேவன் என்னோடு இருக்கிறார் சொல்கிறவங்க இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? எனக்காக ஆயத்த பண்ணியதை என் கண்களை நான் காண செய்வேன். சொல்லுங்கள் விசுவாசிங்க, எனக்காக ஆயத்த பண்ணதை என் கண்ணால் நான் காண செய்வேன் இல்லையா? அப்போது நம்ம கண்ணால் நம்ம காண செய்யணும்னா எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்து இருக்கணும் இல்லையா? ஏனோந்தனமாக நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம கண்ணால் நம்ம காண முடியாது. இப்போ நம்ம அறிக்கையிடுறோம் சொல்கிறோம், அதன் போய் நம்ம செயல் பண்ணுறோமா பார்க்கணும். கர்த்தர் இந்த ஆண்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு? வாக்குத்தத்தம் செழிப்பு. அப்போ செழிப்பாக நான் இருக்கணும்னா கர்த்தருக்காக நான் காத்திருக்கணும். கர்த்தர் நான் பிரியமாக நடக்கிற பிள்ளையாக நான் இருந்தேன்னா அதன்படி நான் அந்த வரையும் ஃபாலோ பண்ண. அதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. நீ செழிப்ப சொன்னால் எப்படி செழிப்போம்? நம்ம கர்த்தர்படி நம்ம அன்பு கூர்ந்து கர்த்தருக்காக வார்த்தையை படித்து கர்த்தருக்காக செய்து கர்த்தருக்காக பயந்து நடக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் உயர்த்து தருவார். நீங்கள் அந்த ஆண்டு முடிக்கும் போது நீங்கள் டெஸ்டிமனியாக நான் சொல்லணும் ஏசப்பா சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமீன், எல்லாரும் இருக்கும். அப்போது எல்லாருக்கும் ஆசை. அப்போது இந்த பாடல் நம்ம பாடலாமா? எனக்காக ஆயத்த பண்ணினதை என் கண்கால் காண செய்வேன். நம்ம ஒரு முதலாக பாடலை பாடிட்டு நம்ம வசனத்துக்கு என்ன, நீ செய்த நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. அப்போ நம்மளுக்காக செய்வார். எனக்காக, உங்களுக்காக சொல்லுங்கள், எனக்காக நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், எனக்காக யாவும் செய்வார் ஏசப்பா. யாருக்காக? எனக்காக. அப்போது எனக்காக யாரை செய்வார்? அப்போ பாட்டை பாடலாமா? அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். பாடும்போது நம்ம எல்லாம் கரங்களை தட்டி நம்மளும் கூட சேர்ந்து வரிகளை போட்டுட்டோம், எல்லாம் அப்படி பார்த்து பாடுங்க. எனக்காக ஆயத்த பண்ணியிருந்த அந்த பாடு அந்த வரியில இருந்து எடுமா. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆமென். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உம் வேலைக்காக காத்திருக்கிற பெருமை எனக்கு தந்தருளும். ஆமென். உம் வேலைக்காக காத்திருக்கிற பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆமென். விசுவாசிக்கலாம், நம்மளுக்காக செய்ய தேவன் நம்மளுக்காக தடை ஒன்றும் வராது. ஏன் சிஸ்டர் எங்கள் வாழ்க்கையெல்லாம் கண்டிப்பாக ஒரு பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருக்கிறவங்க அலையில சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆயத்த பண்ணியிருக்கிறாரு இல்லையா?
பொறுமையாக இருக்கிறவங்க பாக்கியவதிகள், அவசரப்படுறவங்க பாக்கியவதிகள் கிடையாது. அப்போ பொறுமையாக இருக்கிறவங்க அலையிலே சொல்லுங்கள், நானும் நீங்களும் பொறுமையாக இருக்கிறோம். ஏசப்பா நான் உன் மனத்தில் பொறுமையாக இருக்கிறோம், கர்த்தர் கண்டிப்பாக செய்வார் இல்லையா. நான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கேன், இருங்க. பொறுமையாக இருக்கிறவர்கள் நான் சொன்ன போலேயே பாக்கியவதிகள். பக்கத்தில் பாச நீங்கள் பாக்கியவதி சிஸ்டர், இவ்வளோ ஸ்ட்ரகிள் கொடுத்தோம், இவ்வளோ நோய் கொடுத்தோம், இவ்வளோ பாடுகளை கொடுத்தோம், நிற்கிறீங்க பார்த்தியா, கர்த்தரோட கிருபை அது இல்லையா. அப்போது கர்த்தரோட கிருபை இருந்தால் நம்ம யார், நம்ம பாக்கியவாதிகள். சாத்தான் தோற்று போவான் இல்லையா. சாத்தானுக்கு சத்துருக்கு ஒரு அளவு தான் தொட முடியும், நம்மளை முன்னே தொடுறதுக்கு அதிகம் கொடுப்பாரு, ஆனால் நம்மளை அமுத்தி கீழே போட விடவே மாட்டார் இல்லையா. ஸோ விசுவாசிக்கிறீங்களா, நம்மளை அமுத்தி கீழே போட வர அவர் கண்டிப்பாக போட மாட்டார் இல்லையா. ஸோ ஒருத்தரை உயர்த்துறதுக்கு யாரால் முடியும், கர்த்தரால முடியும், சாத்தானால கூட முடியும் இல்லையா. சத்துருவால் கூட உங்களை உயர்த்த முடியும். ஏன்னா ஏசப்பாவே சொல்கிறால உன்னை இந்த உலகத்தையே நான் ஆண்டு தரேன், நீ என் காலில் என்ன பண்ண சாஷ்டமாக கீழே விழு. சத்துருவே பேசும்போது சத்துரு கூட உங்களை உயர்த்த முடியும், ஆனால் கர்த்தர் உயர்த்துறது நம்மளுக்கு நிலையாக இருக்கும் இல்லையா. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்களுக்கு கர்த்தர் உயர்த்துவார் இல்லைங்களாம்மா. அப்படியா இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னா ஒன்றே ஒன்று, கர்த்தரோட பயம் பொறுமை நம்மளுக்கு தேவை இல்லையா. சிஸ்டர் கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன், அப்படி சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து அழகாக சிரித்து சந்தோஷமாக போச்சா, பொறுமையாக இருங்களேன் சொல்கிறேன். நம்மளும் பொறுமையாக இருக்கணும் இல்லையா. அப்போ பொறுமையாக நம்ம இருக்கிறதில்ல. சங்கீதம் வாசிக்கலாம், சங்கீதம் 75, 6, 7 வாசிக்கலாமா சிஸ்டர், வாசிங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் சத்தமாக மைக் கிட்ட வச்சு வாசிங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அப்போ நம்மளை இந்த ஆண்டு எப்படி பண்ணுறாரா, உயர்த்த போகிறார். அந்த குறிப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், ஒருவனே உயர்த்த போகிறார். அப்போ நம்மளை லிஃப்ட் பண்ண போகிறார். அப்போ ஆண்டர் நம்மளை இந்த ஆண்டு எப்படி பண்ண போகிறாரு, உயர்த்தி அழகு பார்க்க போகிறார். அப்போது அமேன் சொல்லுங்க நீங்கள், ஆமேன். நான் என்ன உயர்த்தி அழகு பார்க்க போகிறார், ஆமேன். அப்போ நம்ம கர்த்தர் கண்டிப்பாக உயர்த்தி அழகு பார்ப்பறது தேவன் தானே. நம்மளை தாழ்த்தி யார் என்ன பண்ணாலும் அவர் நம்மளுக்கு கொடுத்துட்டாருன்னா கொடுத்தது தான். யாருமே நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களும் வாங்க முடியாது நம்மக்கிட்ட இல்லையா. ஸோ அப்போ உயர்த்தவர் தான். அப்போ சங்கீதம் 90:17 வாசிங்க. 19:17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஆமேன். அது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கும், ஆங்கிலத்தில் எஸ்டாப்ளிஷ் த ஒர்க் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ் அப்பான் ஹஸ். அப்போது நம்ம எஸ்டாப்ளிஷ் த ஒர்க்னா அந்த எஸ்டாப்ளிஷ் என்ன குறிக்குதுன்னா உயர்றதை குறிக்குது, லிஃப்ட் பண்ணுறத குறிக்குது. அப்போது நம்ம இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறோம், நம்ம எஸ்டாப்ளிஷாக இருக்க போகிறோம் இல்லையா. விசுவாசிக்கிறீங்களா, உயர்வாக நம்ம இருக்க போகிறோம் இல்லையா. இந்த ஆண்டு நம்மளை ஆண்டு சொன்ன போலேயே, வாக்குத்தத்தை கொடுத்த போலேயே ஆண்டு நம்ம உயர்த்துவார் இல்லையா. நம்ம உயர்த்தி நம்ம நினைக்கவே மாட்டோம், இவங்க மூலமாக நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருமா, நினைக்க முடியாத பர்சன் மூலமாக உங்களுக்கு ஒரு உயர்வு வரும். விசுவாசிங்க, இவங்களாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா வருவாங்களா நினச்சி பார்த்துருக்க மாட்டோம், கண்டிப்பாக உயர்வு ஆண்டு வரும். இப்போ முதலாவது குறிப்பு என்னன்னா, தயவு மூலமாகவும் கிடைக்கும் உயர்வு. என்னது, தயவு மூலமாக கிடைக்க வரும். எஸ்தர் ராஜாத்தி பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அந்த ராஜா முதல்ல என்ன பண்ண, அங்கே ஒரு தயவு அவளுக்கு கிடைச்சிது இல்லையா, கிடைச்சதா இல்லையா. ஸோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் முன்பின் தெரியாதவங்க மூலமாக நம்மளுக்கு என்ன பண்ணும், தயவு வரும், உயர்வு வரும் இல்லையா. எஸ்தர் 2:8-9 வாசிங்க. ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசன் அரண்மனையில் உள்ள யோகாயின் வாசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற யோகாயின் வாசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றா இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். சரி, அப்போ யார் கேட்ட தயவு கிடைச்சதுன்னா ஏகா இல்லையா. ஏகா இடத்துல அப்படின்னா அவருக்கு முன்பின் தெரியாத ஒரு ஆள், ஒரு திருங்கட்ட அவங்க கிட்ட ஒரு தயவு கிடைக்குதுன்னா பெரிய விஷயம் இல்லை. முன்பின் தெரியாத தயவு யாரும் காட்டுவோமா, தெரிஞ்சவங்களாம் தயவு காட்ட மாட்டாங்க இந்த காலத்தில் இல்லையா. அப்போது முன்பின் தெரியாத இடத்துல கூட ஆண்டு நம்ம தயவு வச்சுருப்பார். விசுவாசிங்க, எனக்கு முன்பின் தெரியாதவங்களுக்கு கூட என்ன பண்ணுறவர் ஆண்டவர் நம்மளுக்கு தயவு அங்கே கட்டளையிடுவார் இல்லையா. அதே போல் எஸ்தர் இதில் பாருங்கள் 5:2 பாருங்கள். ராஜஸ்திரீயாகிய எஸ்தர் முற்றத்திலே நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததானால்
கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ஆமென். அப்போ பெரிய ராஜா கிட்ட என்ன கிடைச்சது? ஒரு தயவு கிடைச்சு. நீங்க கூட இவங்க பெரிய ஆளு சிஸ்டர், இவங்க பெரிய அதிகாரி இடத்துலயும் இந்த ஆண்டு உங்களுக்கு தயவு கிடைக்கும். விசுவாசிங்க. ஏசப்பா எனக்கு வந்து தயவு மனுஷன் முன்பெண் தெரியாதவங்ககிட்ட தயவு கிடைக்கும். ரெண்டாவது யார்கிட்ட? ராஜாங்கல்ல. அப்போ ராஜாங்க யாராவது பெரிய அதிகாரிகள் இருக்கலாம். இந்த இடத்துல போக முடியாது சிஸ்டர், இவங்கள்ட்ட நிறைய அப்பாயின்மெண்ட் போயிட்டு போகணும், அங்கேயும் உங்களுக்கு தயவு கிடைக்கும். விசுவாசிச்சிங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். எனக்கு எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் தயவு கொடுப்பாரு. மூணாவது என்ன தயவு நம்மளுக்கு கிடைக்கும்னா, ஜெனிசிஸ் சாப்டர் ஆதியாகமத்தில் 31:21 வாசிங்க சிஸ்டர். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமேன். சிறைச்சாலையில் கூட தயவு கிடைக்குமா? அங்கேயும் கிடைக்கும். நம்மளுக்கு அந்த சூழ்நிலையே கிடையாது சிஸ்டர், இந்த இடத்துல எனக்கு தயவு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நினச்சி எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க. அங்கேயும் ஆண்டவர் தயவு கொடுத்துருப்பாரு. ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு தயவு இல்லையா? இந்த ஆண்டு தயவை தருவார். விசுவாசம் இருக்கீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அது அறிக்கை எடுங்க. ஏசப்பா எனக்கு இந்த இடத்துல தயவு கொடுங்க. யாரு முன்பெண் எடுத்தாத தயவு தாங்க, பெரிய அதிகாரத்தில் தயவு தாங்க. சூழ்நிலை இல்லை அந்த இடத்துல தயவு கிடைக்குது, ஆனால் அந்த இடத்துல தயவு ஆண்டவர் கொடுப்பார். அது தயவை கொடுத்து உங்களை உயர்த்துவார். இல்லை உயர்த்துவாரா? அப்போ விசுவாசிங்க. எனக்கு சொல்லுங்க, வாயில் இருக்குங்க, அறிக்கை எடுங்க. முன்பின் தெரியாதவங்கள்ட்ட தயவு வரும் எனக்கு. சொல்லுங்கம்மா. முன்பின் அறியாதவங்க இடத்துல எனக்கு தயவு வரும். ரெண்டாவது என்ன தயவு வரும் உங்களுக்கு? ராஜாக்களை பெரிய பெரிய அதிகாரத்தில் தயவு வரும். மூணாவது என்ன தயவு வரும்? சிறைச்சாலை கிடையாது. நம்ம யாரும் சிறைச்சாலைன்னு எந்த சூழ்நிலையிலும், இந்த சூழ்நிலை இந்த தயவு வரமானு நமக்கு தெரியாது, அந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு தயவு கட்டளையிடுவார் இல்லையா? உங்களை தயவு கொடுத்து அவங்களே அழகு பார்க்குற தேவன் நம்ம தேவன் இல்லையா? எந்த சூழ்நிலையும் இருக்காது, ஆனால் நம்மளுக்கு தயவு கட்டளை. இப்போ என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேரும் போது பெரிய காலேஜ் தான். அந்த இடத்துல வந்து எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணோம், எப்படி ஏதுன்னு எனக்கும் தெரியாது, எங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஸோ அப்போ போகும்போது அப்படியே கண்ணு முன்னு தெரியாமல் நிற்கும் போது அங்கே இருக்கிற ஒரு ஹேண்டி வந்து என்ன பண்ணாங்க, என்னம்மா பண்ணுறீங்கன்னா, இல்லை ஃபார்ம் ஃபில் பண்ணோம், எங்கே போகணும், எதை போனால் நிறைய அங்கே சுச்சுவேஷன் நிறைய கேப்ஸ் இருக்கும், எங்கே போய் நிற்கணும்னு தெரியாது. அப்போ அவங்களே ஃபார்மை வாங்கி அவங்களே என் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி எல்லாம் அவங்களே ஃபில் பண்ணி எனக்காக அவங்க லைனில் நின்னாங்க. யார் செய்வா? முன்பெண் தெரியாதவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அப்போது நம்மளுக்காக செய்கிறாங்க. ஆண்டவர் ஒரு கட்டளை இட்டார்ல, நம்மளுக்காக ஒரு ஆண்டி அங்கே கட்டளை இட்டார். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வார். முன்பின் தெரியாதவங்களை என்ன பண்ணுவார்? நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணி வைப்பார் இல்லையா? யார் மனுஷனுக்கு என்ன பண்ணாலோ எது சொன்னால் நம்மளுக்கு யாருமே எங்கள் கூட யாருமே வரல. யார் கூப்பிட்டாலும் ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், எங்கள் பெரியப்பாலாம் யாரும் படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க மத்தியிலே போய் நிற்க முடியாது, யார் இடத்துல நிற்க முடியாது, தனிமையாக போகணும். நாங்கள் தான் போகும்போது அங்கே யாரு கூட ஹெல்ப் பண்ணுது? யாரோ முன்பண் தெரியாதவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க சரி ஃபார்ம் ஃபில் பண்ணதோடு விட்டுருக்கலாம்ல, அவங்க ஏன் லைனில் நிற்கணும்? அங்கே பாருங்கள் தயவு ஆண்டர் கொடுத்தாரு இல்லையா? ஸோ கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது, அவருக்கு நம்ம வந்து பொறுமையாக காத்திருக்கும் போது கண்டிப்பாக அங்கே ஒரு தயவு கட்டளையிடுவார். லைன் அவ்வளோ லைன் நாங்கள் உட்கார வச்சுட்டு அவங்க போய் லைனில் நின்று அவங்க கொடுத்துட்டு எனக்காக எல்லாமே செஞ்சாங்க. அப்போ எனக்காக யாரும் செய்வ தேவன் அவர் தான் இல்லையா? ஸோ ரெண்டாவது பார்ப்போம். முதலாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? எந்த தயவு கடவுள் கட்டளையிட்டாரா? அந்த கட்டளையிடும் போது நம்மளுக்கு அந்த உயர்வு கட்டளையிடுவார் இல்லையா? ஸோ ரெண்டாவது 1 சாமுவேல் 2:8 வாசிக்கலாமா? புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென். போதும். அப்போ அவர் சிறியவனை புழுதியிலிருந்து சொல்லுங்க, அறிக்கைடுங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்போ நம்ம அப்படியா இருக்கிறோமா அப்படி யோசிச்சு பாருங்க. அப்போ தகுதி இல்லாத நம்மளை உயர்த்தி பார்க்குறாரா இல்லையா? யாருக்கு எங்க எனக்கு தகுதி இருக்கு? நம்மளுக்கு இப்போ ஆண்டரை எத்தனை பேர் எத்தனை இந்து மக்கள் இருக்காங்க, ஆனால் கர்த்தர் நம்மளை சூஸ் பண்ணிக்க. நம்மளுக்கு என்ன தகுதி நம்ம சூஸ் பண்ணிட்டாரு? நம்ம பெரிய ஆளா? நம்ம பெரிய பெஸ்ட்டானவங்களா? கிடையாது. தகுதியில்லாத நம்மளே தான் ஆண்டவர் சூஸ் பண்ணார் இல்லையா? ஸோ நம்ம தகுதியில்லாத நம்மளே தான் ஆண்டவர் எல்லாத்துலேயும் ஃபிட் ஃபார் நத்திங் நம்மளை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இது ஒதுக்கும் ஒதுலாது, ஆனால் ஆண்டவர் நம்மளை தான் தகுதியாக படுத்துறாரு இல்லையா? சொல்கிறவங்க அதுலையே சொல்லுங்கள். ஆமீன். அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, யோசப்பின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர், அவன் என்ன தகுதி? ஒரு தகுதி இல்லாதவன், ஆனாலும் ஆண்டவனை உயர்த்தி அழகு பார்த்தார் இல்லையா? அதே போல் யாக்கோபு வாழ்க்கையை பாருங்கள். அவன் அப்பா வீட்டை விட்டு வரும்போது என்ன பண்ணா? என்ன கையில் கொண்டு போனான்? ஒன்றுமே கொண்டு போகல இல்லையா? ஒரே ஒரு கோலும் தடியாக தான் கையில், ஒன்றுமே கிடையாது. அப்போது அவன் போகும்போது எப்படி போனான்? வெறும் கையாக போனான்? 2 பரிவாரோடு போனான். அப்போ தகுதி இல்லாத அவங்களெல்லாம் உயர்த்துறாருல. அதே இப்போ தாவீது பாருங்கள், என்ன அவர் பெரிய எஜுகேட் மேனாக கிடையாது, ஆடு மேய்த்தவன். அவர் எப்படி பண்ணார் பாரு? ஆண்டு என் இதயத்துக்கு ஏற்றவன் சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்தாரு. ஸோ அதே போல் பாருங்கள், எஸ்தர் பாருங்கள், தானியல் பாருங்களா, அடிமைகள் அவங்களாம் ஆண்டு எப்படி உயர்த்தி அழகு பார்த்தார் இல்லையா? அதே பேதுரு பாருங்கள், ரொம்ப படித்து எஜுகேட்டட் மேனா கிடையாது, அவர் ஒரு ஃபிஷர்மேன்.
ஸோ அவரை ஆண்டை உயர்த்தி அழுக பார்த்தார்ல, அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டரை வந்து சும்மா வந்து சூஸ் பண்ண மாட்டார். நம்ம அழகாக இல்லை சிஸ்டர், நான் நல்லா படிக்கலை, உனக்கு எஜுகேட்டட் பார்க்க மாட்டார், நீ அழகாக இருக்கியா பார்க்க மாட்டார், அழகாக பேசியா பார்க்க மாட்டார், திக்கு வாயனா இருக்கியான்னு பார்க்க மாட்டார், எதுவுமே பார்க்க மாட்டார். உங்களை உயர்த்துற தேவன் தான் நம்ம தேவன். ஒன்னே ஒன்று, தகுதியில்லாத நம்மளை உயர்த்துற தேவன் இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் பெரிய ஆளாக, பெரிய எஜுகேட்டடா, பெரிய நம்ம பெரிய சீமானா? ஒன்றுமே கிடையாது. தகுதி இல்லாத நம்மளை என்ன பண்ணுறாரு? உயர்த்தி அழகு பார்க்குற தேவன் தான் நம்ம தேவன் இல்லையா? அப்போது எத்தனை இண்டல்கள் வந்தாலும், எத்தனை வந்து ஆண்டை அன்பை விட்டு பிரியாது. இவங்கெல்லாம் வந்து ஏன் ஆண்டை உயர்த்துறாருன்னா, எதுக்கு உயர்த்தினாரு? பொறுமையாக காத்திருந்தாங்க கர்த்தர் சமூகத்தில். ஸோ அப்போ நீங்கள் நானும் பொறுமையாக இருந்தோன்னா கர்த்தர் உயர்த்துவார் இல்லையா? சும்மா வந்தும் இவங்க வந்து உயர்த்தலை, கர்த்தருக்கு பொறுமையாக இருந்தாங்க, அதே சமயம் கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்க இல்லையா? நீங்கள் நானும் கர்த்தருக்கு பயந்து நடந்தோன்னா கண்டிப்பாக உயர்த்துவாரா? சரி, கொஞ்சம் பிரியமாக இருங்க ஆண்டர் மேலே. கொஞ்சமாக இருப்பீங்க, நிறையா இருப்பீங்களா? நிறைய பேர் சொல்லலாம் அல்லையா? சொல்லுங்கள் ஆமேன். பயந்து நடப்பவங்களா அல்லையா? சொல்லுங்கள். நான் கர்த்தருக்கு பயந்து நடப்பேன் சிஸ்டர். ஒரு காரியம் சொன்னால் கூட பயமாக இருக்குது, கர்த்தர் நம்மளை அடித்து போட்டுருவாரா, இந்த வார்த்தை நம்ம சொல்லிட்டவே உயர்வு கிடைக்குமா, அந்த பயம் உங்களுக்கு நெஞ்சில் இருக்கணும், மனசில் இருக்கணும். இந்த வார்த்தை நான் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு பயமாக இருக்குது சிஸ்டர், கர்த்தர் நம்மளை என்ன செய்வார் சொல்லிட்டு மன்னிப்பு கேளுங்க ஆண்டர்கிட்ட. ஏதாவது அறியாமல் பாவங்கள் இங்கே செஞ்சுருக்கலாம், நீங்கள் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே நான் மன்னிங்க, என்னை உயர்த்தத்துக்கு இது தடையாக இருக்கக்கூடாது இல்லையா? நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரும் லாஸ்ட் வீக் சொன்னாங்களே, சூனியம் யாரும் வச்சுக்கோன்னா நம்மளே வச்சுக்கலாம். அதனால் அப்படி அந்த வார்த்தைக்கு நம்ம இடை கொடுக்காம நம்ம திருத்திக்க பார்க்கலாம் இல்லையா? எங்கள் பெண்கள் அப்படி கிடையாது தானே? சூப்பர் தானே? எல்லாருமே சூப்பர் தானே? ஆமே தானேப்பா? சரி, ஆமா, ஓகே. நான் உங்களை எதுலேயுமே விட்டு கொடுத்துக்கிறாது, அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும் இல்லைங்களா? சரி, அப்போது அதே போல் பாருங்களேன், இப்போ என்னோட வாழ்க்கையிலையும் பாஸ்டர் வாழ்க்கையிலும் எங்கள் அப்பாலாம் பாஸ்டரா கிடையாது, அவங்க அப்பா பாஸ்டரா கிடையாது. தகுதியாவது எங்களை உயர்த்தித்தார், மினிஸ்ட்ரி கொடுத்தாரு. ஒரு பாஸ்டர் ஒய்ஃப்னு வருதுன்னா நிறைய ஜாப் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஜாப் சூஸ் பண்ணுறது பாஸ்டருக்கு ஆண்டவருக்கு பெரிய கடினமான காரியம் கண்டிப்பாக இல்லையா? இத்தனை பேரை நடத்தணும், அந்த சமூகத்தை நிற்க. நான் பெரிய ஊழியக்கார குடும்பமா கிடையாது, இந்துல ரசிக்கப்பட்ட பொண்ணு நான். அப்போ என்ன ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்காருன்னா எனக்கு பெரிய விஷயம் தான் இல்லையா? தகுதியாக எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது, ஆனால் தகுதி இல்லாத என்னையும் ஆண்டவர் சூஸ் பண்ணார் பார்த்தீங்களா? அதுக்கு ஆண்டருக்கு நன்றி சொல்கிறேன் இல்லையா? இப்போ எங்கள் பேக்ரவுண்டெல்லாம் ஊழியக்காரங்க, அதனால தான் ஆண்டவர் என்னை சூஸ் பண்ணுறாரு நான் சொல்லவே முடியாது. என் பேக்ரவுண்டெல்லாம் இந்து பேக்ரவுண்டு, எல்லாம் விக்கிரக ஆராதனை கும்பிட்றவங்க, ஆனாலும் ஆண்டவர் என்னை சூஸ் பண்ணார் இல்லையா? பாஸ்டர் குடும்பத்தில் அவங்க ரசிக்கப்பட்ட அவங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஆனாலும் ஊழியக்காரன் குடும்பம் அவங்க சொல்ல முடியாது, அவங்க அப்பா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நாங்கள் 2 பேர் தான். அப்போ நாங்கள் ஜென்ரேஷனாக அப்போ ஆண்டை சூஸ் பண்ணியிருக்காருன்னா ஒரே ஒரு காரணம், பொறுமையாக ஆண்டை சமூகத்தில் தாழ்த்து நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் எங்கேயோ அவர் எங்கேயோ இருந்தான்னா, நாங்கள் 2 பேர் ஒரு சர்ச்சு கிடையாது, சேம் சர்ச் கிடையாது, சேம் ஃபேமிலி கிடையாது, தெரிஞ்சவங்க முன் தெரிஞ்சாத குடும்பம் தான், எல்லாத்துலையும் ஆண்டை இணைத்தார் பார்த்தீங்களா? அது எதுக்காகனா ஒன்னே ஒன்று ஆண்ட சமூகத்தில் தான் என்னோட யூத் நான் டைமில் ஆண்டருக்கு பிரியமாக நடந்தேன். அது ஒன்று தான் நான் பண்ணுது ஆண்டர்கிட்ட. நீங்கள் உங்கள் வாலிப பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்கள், சின்ன வயசுலேருந்தே ஆண்டர்கிட்ட இப்போ வாதத்தை கற்றுக் கொடுங்க. வார்த்தை ஆண்டவரே, இந்த சின்ன பிள்ளைலேருந்தே கர்த்தருக்கு நம்ம பிரியமாக நடந்துட்டோம்னு வச்சுங்களேன், அது ஒரு பெரிய கிஃப்ட் நம்மளுக்கு. என்ன தான் நீ படிக்கட்டும், என்ன தான் நம்மக்கிட்ட காசு பண்ண இருக்கட்டும், என்ன தான் பெரிய பெரிய ஆளுங்க நம்ம தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், ஒன்றே ஒன்று கர்த்தருக்கு பிரியமாக நடக்க நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு, வாலிப பெண்ணாகட்டும் பையனாகட்டும், அவங்க ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும் இல்லையா? அது என்ன தான் நம்ம சொல்லலாம், இப்படிலாம் இருக்குதாங்களே, இப்படி நாங்கள் எதை சொன்னாலும் கர்த்தருக்கு பிரியமாக நடக்க கற்றுக் கொடுத்துருங்க. நான் என் வாலிப நேரத்தில் கர்த்தருக்கு நான் பிரியமாக நடந்தேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்பேன். எஸ்ப்பா எனக்கு எந்த தீங்கு வரக்கூடாது, எந்த சிந்தனையும் வரக்கூடாது, உமக்கு நான் நேராக நிற்கும்போது பரிசுத்தமாக நிற்கணும்னு சொல்லி தான் நிற்பேன் நான். அப்போ அந்தமாரி வாழ்க்கை நான் வாழ்ந்ததுனால தான் ஆண்டவர் எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தாரு இல்லையா? உங்களோட பரிசுத்தத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீ கற்றுத்தரணும் இல்லைங்களா? எனக்கு யாரும் கற்றுத்தர, நானே தான் கற்றுக்கினேன். ஆனால் கர்த்தரை வழி நடத்தினார் இல்லைங்களா? சரி, அதே போல் நம்ம எல்லாம் ஒரு பாடல், அந்த வரிகளை பாடலாமா? நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அந்த பாடல் நம்ம எல்லாம், அந்த பாடல் நான் காலையிலேருந்து அந்த பாடல் தான் ரொம்ப நேற்றுலேருந்து பாடி 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 வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஏற்றிருக்கோம். எல்லோரும் என்ன அதே பாட பாட்டுனுக்கிறேன், அறுத்துனுக்கிறேன்னு. ஆனால் அந்த பாட்டு என்னோட பேசிச்சு இல்லையா? எல்லாம் பாடலாமா? நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. விசுவாசிங்க, உங்களுக்காக செய்வார். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு
தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. யாவையும் செய்யும். காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆமென். தடைப்படாதுல அவர் உங்களுக்காக செய்து நினைத்ததை ஒரு மனுஷனும் பறிக்க முடியாது. விசுவாசிங்க, யாரும் என்னிருந்து பறிக்க முடியாது. எனக்காக ஆயத்த பண்ணதை எனக்காக ஆயத்த பண்ணது தான். அப்படி தானே? சரி, இப்போ மூணாவது என்ன பார்க்கலாம்? யாக்கோபு அதிகாரம் 4:10 வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். எப்போ உயர்த்துவார்? தாழ்மைப்படுறவங்களே ஆண்டவர் உயர்த்துவார் இல்லையா? நம்ம நான் தான் நீ தான் அப்படின்னு பேசாமல் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறவரும் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்போ தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். மூணாவது குறிப்பு என்னது? தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் உயர்த்துகிறார். அப்போது நம்ம தாழ்மைனா பிஃபோர் நம்ம ஒரு ஹம்பிள்னஸ் இல்லையா? தாழ்மைனா தான் ஒரு ஹம்பிள்னஸ். ஸோ அப்போது தாழ்மையாக ஜெபிக்கிறதுனா என்னதுமா? நான் தாழ்மையாக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி ஜெபிப்பீங்க? தாழ்மையான ஜெபம், உங்கள் ஜெபம் அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் ஒன்றுமே இல்லை, நான் குப்பை, அப்படியா? அப்புறம் வேற? எல்லா விதத்தும் கர்த்தரை மாத்திரம் ஏற்றுறோம். நான் சூப்பர் சாமி, நான் இப்படி நான் அப்படி இல்லாமல், எஸ்அப்பா எனக்கு கொடுத்த ஆகாரத்துக்கு நன்றி சுவாமி, எனக்கு கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி, எனக்கு கொடுத்த சபைக்காக நன்றி, எனக்கு கொடுத்த பாஸ்டருக்காக நன்றி, எனக்கு கொடுத்த காசுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த ஜீவனுக்காக நன்றி. அப்படி உங்களை தாழ்த்தி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தான் தாழ்மையான ஜெபம் இல்லையா? ஸோ நம்ம டெய்லி நடக்கிற அதை நினைத்து 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 நம்ம நைட் படுக்கும் போதும் எழுந்துக்கும் போதும், அப்பா எனக்கு கொடுத்த கைகளுக்காக நன்றி. எத்தனை பேர் பார்வை இல்லாமல் இருக்காங்க, எனக்கு கண்களை கொடுத்ததுக்காக நன்றி. உங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுங்களேன். அதை ஜெபமே வித்தியாசமான ஜெபம். எத்தனை எனக்கு எதுவுமே செய்யலை சிஸ்டர் ஆண்டவர் அப்படி சொல்லவே முடியாதே. நீ நிற்கிறதே சுத்த கிருபை தானே இல்லையா? அப்போ நம்ம கொடுத்த அந்த கிருபைக்காக நீங்கள் தாழ்ந்து சொல்லுங்கள். நான் எத்தனை வாட்டி போயிருக்கோம் ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்கும்போது, இந்த பெயின்லாம் பெரிய பெயின் கிடையாது. அங்கே இருக்கிற ஒன்றுமே இல்லாமல் ஸ்ட்ரெச்சஸை தூக்கின்னு போவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இது நம்மளுக்கு பரவாயில்லையே. அப்போது நம்மளோட கீழே இருக்கிறவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கு இந்த வேதனை பண்ணுவாங்க. சிஸ்டர் நான் பல வருஷமாக இடுப்பு வலி, பல வருஷமாக கால் வலி, பல வருஷமாக வேதனை, இந்த வேதனை காட்டில் இன்னும் வேதனை நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளை ஆண்டை உயர்த்தி வச்சிருக்காரு இல்லையா? நன்றி சொல்கிறவங்க எத்தனை பேர்? அமேன். அப்போது கர்த்தரை நீங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுங்க. எஸ்அப்பா எனக்கு இந்த நிலைமை நிற்க வச்சிங்களேன், எனக்கு ஒரு வீடு வாடகை வீடு கொடுத்துறீங்க, அதுக்காக நன்றி சுவாமி. சொந்த வீடு இல்லைன்னா கூட என்ன இருக்குது? வாடகை வீடு இருக்குது. எத்தனை பேர் ரோட்டில் இருக்கிறாங்க, எனக்கு வீடு கொடுத்துருக்கீங்களே, எனக்கு உடை கொடுத்தீங்களே, ஆகாரம் கொடுத்தீங்களே, நீங்கள் நன்றி சொல்லுங்களேன். அந்த ஜெபமே வல்லமையான ஜெபமாக மாறிடும். விசுவாசிக்கிறீங்களா? ஸோ உங்கள் அன்றாட ஜெபம் எப்படி இருக்கணும்? நன்றி சொல்லி ஜெபமாக இருக்கணும். அன்றென்ற தினத்தை. ரெண்டாவது எப்படி இருக்கணும்னா, ஆண்டவங்க உயர்த்துவார்னா, அன்று டே பை டே கன்ஃபஸ் பண்ணுங்க. இன்றைக்கி நான் இந்த சின்ன பண்ணிட்டேன், தெரிஞ்சும் தெரியாமையும் இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், இதை என்னை மன்னிங்கன்னு அன்றி டெய்லி பாவத்தை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கக்கூடாது இல்லையா? அப்படியே நீங்கள் போகக்கூடாது. சிஸ்டர் சொல்லிட்டாங்களே, டெய்லி அன்றைக்கு செஞ்சு பாவத்தை செஞ்சு மன்னிப்பு கேட்கலாம் அப்படி சில ஆண்டை பார்ப்பாரு, தூக்கி தள்ளிடுவார் நம்மளை கீழே இல்லையா? ஸோ அதனால் ஒரு பாவத்தை செஞ்சுக்கலாம், மன்னிப்புக்கு அதை திருப்பி பார்க்கக்கூடாது இல்லையா? நான் தெரியாமல் செஞ்சாலும் பரவாயில்ல, தெரிஞ்சு செஞ்சாலும் பாவத்தை மன்னிப்பு கேளுங்க, அறிக்கை எடுங்க, சரிங்களா? அப்புறம் ஆண்டவர் சித்தத்தின் படி ஒப்பு கொடுக்கணும். நம்ம லைஃப் என்ன பண்ணோம்? சிஸ்டர் எனக்கு இது ரொம்ப ஆசையாக இருக்குது சிஸ்டர், இதை இவங்கக்கிட்ட போகலான்னு நினைக்கிறேன், இல்லை இவங்க இந்த பிள்ளையை பார்க்கலான்னு நினைக்கிறேன், இந்த வேலையை எனக்கு ரொம்ப ஆசை, அப்படி நீங்கள் உங்கள் ஆசையை நீங்கள் திணிக்கக்கூடாது. ஆண்டவர் வினத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். கொடுப்பீங்களா? ஆண்டவர் உங்களோட வில், உங்கள் சித்தம் வந்தால் அது செய்யட்டும், உங்கள் சித்தம் இல்லையா வேண்டாம்
அப்படின்னு நீங்கள் ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுப்பீங்களா இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்லுவீங்களா? நல்ல பிள்ளை மாதிரி ஒப்பு கொடுப்பேன் ஆமீன். ஸோ அப்படி நீங்கள் வந்து நல்ல ஆண்டவர் சித்தத்தின்படி ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் கரெக்டாக நேற்று கொடுப்பார் இல்லையா? ஏசப்பாவா அப்படி தானே சொன்னேன். என்ன சொன்னார் கெச்சவன் தோட்டத்தில்? என்ன சொன்னாருமா? உம் சித்தத்தின்படி ஆக கடுவதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவரே சொல்லும்போது நீங்களும் நானும் ஏமாத்துறோம் இல்லையா? எனக்கு ஏன் ஆசை வேணும்னு சொல்லுவீங்களா? என் பிள்ளை இப்படி வரணும் ஆசை, எனக்கு அப்படி வரணும். ஏசப்பா உங்கள் சித்தம் தான் நடக்கட்டும், இல்லாட்டி வேணாம். வீடு வாங்கினா வாங்கட்டும், சித்தம் இருந்தால், இல்லாட்டி வேண்டாம். பையனுக்கு திருமணம் ஆகினா ஆகட்டும் இந்த பெண்ணோட, இல்லைன்னா இல்லை. உம்மோட சித்தம் சுவாமி, உமக்கு விருப்பலாத காரியம் எனக்கு வேணாம். ஏசப்பா செஞ்சால் பெஸ்ட்டாக செய்வாரா கம்மியாக செய்வாரா? பெஸ்ட்டாக செய்வார். அப்போ நீங்கள் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களா இல்லை நம்ம இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம சித்தத்துக்கு வேண்டாம் சிஸ்டர், அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துடலாம் இல்லையா? ஸோ அப்படியே ஒப்பு கொடுத்துடலாமா? அப்படின்னு நல்ல பிள்ளைங்க தானே, ஆண்ட சித்தத்தை ஒப்பு கொடுக்கணும். அப்போ எதனா உங்கள் லைஃப்பில் எதனா நடந்தால் கூட என்ன சொன்னோம், இது ஆண்ட சித்தத்தை பண்ணி நடந்துச்சு சிஸ்டர், நான் இப்படி தான் நினச்சேன், ஆனால் ஆண்டர் அதான் விருப்பப்படுறாரு போல அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சொல்லுவீங்களா? இல்லை அழுது வந்து நிற்பீங்களா இங்கே வந்து? இல்லை. அப்போ ஆண்ட சித்தத்தின்படி நடக்குதுன்னு சொல்லிடணும். சரிங்களா? ஸோ நீங்கள் எதனா ஒரு உதவி செய்யணும் கூட எப்படி சொன்னோம், மனப்பூர்வமாக சொன்னோம், ஹார்ட்ஃபுல்லாக செய்யணும் இல்லையா? ஏதோ இப்போ உமன்ஸ் ப்ரேயர் வந்துட்டோம், இப்போ ஒரு டீம் பிரிச்சுட்டாங்க, அப்போ அவங்கக்கிட்ட ஒரு ஒர்க் சேர் போடுறோம், துடைக்கிறோம், ஐயோ அந்த லீடரம்மா பார்த்துச்சுன்னா அவ்வளோதான் அதனால துடைக்கணும். இல்லைக்கிட்டி இந்த டீமில் இருக்கிறவங்க பார்த்தா நான் வேலை செய்யணும் என்னை குறை சொல்லுவாங்க, அது அவங்களுக்காக இவங்களுக்காக செய்ய தான் ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. கர்த்தருக்காக செய்யணும் இல்லையா? இது கர்த்தரோட ஆலயம் இல்லையா? நீ எந்த வேலை செஞ்சாலும் யாருக்காக செய்யணும்? கர்த்தருக்காக செய்யணும். இவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க, பாஸ்டர் அம்மா பார்க்குறாரு, பாஸ்டர் ஐயா பார்க்குறாரு, இவங்க பார்க்குறாங்க, யார் பார்த்தாலும் பார்த்தா ஒரு பிரயோஜனமே கிடையாது. அவங்க பார்த்தான்னா பார்க்கல, நம்மளுக்கு என்ன, இது கர்த்தருக்காக நான் செய்கிறேன் இல்லையா? நீங்கள் அந்த தாட்டோடு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இன்னும் ஐக்கியம் நல்லா பலப்படுத்துகிறோம் இல்லையா? இவங்களுக்காக அவங்களுக்காக நீங்கள் செய்ய வரவங்க யாரா இருக்கீங்களா? மனுஷனுக்காக நீங்கள் செஞ்சு அவங்களுக்காக நீங்கள் கிரெடிட் வாங்க விரும்புகிறீங்களா? கிடையாது. யாருக்காக செய்கிறீங்க? கர்த்தருக்காக. எந்த பிரச்சனை வந்தாலும் சிஸ்டர் எங்களுக்கு நாங்கள் நிற்போம் அப்படி சொல்கிறோங்க இல்லையா? சொல்லுங்கள் ஆமென். யாருக்காக நிற்போம்? எனக்காக வேணா, ஆண்டருக்காக நிற்கிற பிள்ளைங்களாம் இருக்கணும், மனப்பூர்வமாக செய்கிறவளாக இருக்கணும். அப்போ தான் அங்கே தாழ்மை, அங்கே மனப்பூர்வமாக செய்கிறவங்க யார்? அவங்க தாழ்மை உள்ளவர்கள் இல்லையா? அப்போ அவங்கள யார் என்ன பண்ணுவார்? ஐசப்பா உயர்த்தி அழகு பார்ப்பார். நீ தாழ்மையாக இருப்பீங்களா இல்லாட்டி அப்படியே செய்ய மாட்டீங்களா? தாழ்மையாக இருப்பீங்களா? ரொம்ப நல்லா பிள்ளைங்களே இருக்க, எல்லாத்துலேயும் ஒத்துக்கிறீங்களேப்பா, சூப்பர் தான். அப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், நம்மளை வந்து தயவுல, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், இந்த எட்டிங்க என்ன பார்த்தோம், நன்மை செய்யணும். அந்த காரணம் எப்படியும் ஆண்டவர் ஃபஸ்ட்டு போய் ஆண்டவர் கொடுக்கணும். ரெண்டாவது நம்ம பாவம் அறிக்கையத்தை விடணும், பாவம் அறிக்கையை நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணணும் ஆண்டர்கிட்ட. மூணாவது சரண்டர் யுவர் செல்ஃப், நீங்கள் தான் ஆண்டரை உங்கள் சித்தத்தை படி நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சரண்டர் பண்ணிடணும். நாலாவது சேவ் அதர்ஸ், முழு இருதயத்தோடு நீங்கள் பணிஞ்சு செய்யணும். அஞ்சாவது என்னென்னா டிபெண்ட் ஆன் காட்ஸ் இன் ப்ரேயர். உங்கள் ப்ரேயர் வந்து எப்படி இருக்கணும், டிபெண்ட் ஃபுல்லாக எனக்கு நீங்கள் தான், உங்களை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லி ஃபுல் டிபெண்ட் யார்கிட்ட போயிடணும்? மனுஷன்ட்ட போகக்கூடாது. யார்கிட்ட போகணும்? புருஷன்கிட்டையோ பிள்ளைங்க கிட்டையோ பேரண்ட்ஸ் கிட்டையோ யார்கிட்டையும் போகக்கூடாது. யார்கிட்ட போகணும்? ஆண்டர்கிட்ட. ஆண்டவர் நீங்கள் தான் ஆண்டவரே என் சுச்சுவேஷன் எல்லாம் மாறி போடணும். யார்? கர்த்தர் தான் இல்லையா? அதே போல் நீங்கள் வந்து வேதத்தை படித்து அதன்படி கீழ்ப்படினதாக இருக்கணும். ஒபே அண்ட் ஸ்டெடி. அப்போது நம்ம ஸ்டெடினா எதை படிக்கணும்னா ஆண்டோட வார்த்தை படித்து அதன்படி கரெக்ஷன் பண்ணிக்கணும். நம்ம இந்த வார்த்தை படிச்சு இது ஆண்டவர் என்னோட பேசுன போல் இருக்குது, கரெக்ஷன் பண்ணுவீங்களா? ஏதோ எழுதியிருக்கிறாங்க அப்படியே படிச்சுட்டு போயிடுவீங்களா? உங்களை திருத்திக்கணும். அதுக்கு தான் வேதத்தை படிக்க சொல்கிறோம் இல்லையா? அப்போது நம்ம திருத்துறவளா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? இருப்போம். எல்லாம் குட் கேர்ள்ஸ்ப்பா, உமன் சொல்ல கேர்ள்ஸ் சொல்கிறேன், அப்போ சந்தோஷப்படுங்க சரியா? சின்ன பிள்ளைங்க நீங்களாம் இல்லையா? அப்போது அக்செப்ட் யுவர் கரெக்ஷன்ஸ் இல்லையா? நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், என் தப்பை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க இல்லையா? சொல்லுங்கள். நான்லாம் முடியாது, நான்லாம் இப்படியா இதெல்லாம் சொல்லணுமா அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தப்பை நம்ம அக்செப்ட், ஆமாம் சிஸ்டர் தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சிடுங்க சொல்லுங்களேன் ஒரு வார்த்தை. அங்கே தாழ்ந்து போங்களேன், உங்களை யாரும் ஒன்றும் செய்ய போத, கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் உயர்த்தது வேணுமா? இல்லை நான் ஏன் இவங்க முதலாம் தாழ்ந்து போனோம், இவங்க யார் எனக்கு, இவங்கன்னா வயசில் சின்னவங்களா பெரியவங்களா யாராக இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தாழ்ந்து போங்களேன், ஆண்டவர் அதையும் பார்க்குறாரு இல்லையா? தாழ்ந்தவங்களே கர்த்தர் உயர்த்துவார் இல்லையா? தாழ்ந்து போகலாமா? இல்லை இவங்க கட்டலாம் நான் சொன்னோமா இவங்களா பெரிய ஆளா அப்படின்னு சொல்கிறீங்களா? சொல்ல மாட்டிங்களா? சரி ஓகே, நல்ல பசங்க தான். அப்போது நான் என் பசங்கிட்ட சொல்கிற போலே சொல்லிடுறேன். சரி நல்ல லேடிஸ் தான். ஓகே, ஸோ அக்செப்ட் யுவர் கரெக்ஷன்ஸ். அப்போ டிசிப்ளினாக நம்ம இருக்கணும் இல்லைங்களாம்மா? ஒத்துக்கிறீங்களா? அப்படி தானே? சரி. அப்போ நம்ம தாழ்ந்து இருக்கும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறோம். முதலாவது நம்ம பார்த்தோம் தயவுல கிடைப்போ, தயவு கிடைக்கணும் நம்ம தாழ்த்தும் போது. ரெண்டாவது தகுதியில்லாத நம்மளை உயர்த்தி அழகு பார்க்குறாரு. அப்போ தாழ்மை உள்ளவர்களே கர்த்தர் உயர்த்தி அழகு பார்ப்பார் இல்லையா? அப்போ நம்ம அதில் ஒரு வரி பார்க்கலாம். எனக்கு இதுவளும் செய்கிறேன் சிஸ்டர், ஆனாலும் ஏதாவது ஒரு
தடை வருது. அப்போ தடை போல் சத்துரு வந்தாலும் நம்ம என்ன பண்ண ஆண்டவர் அதை ஜெயத்தை கொடுப்பாரு. அந்த பாடலில் பாடலாமா? எல்லாரும் வாசிக்கலாமா? அதில் பாடலாமா? நீ செய்த நினைத்தது தடைப்படாது. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு, தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னே நடந்து செல்வி. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னே நடந்து செல்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காண செய்தீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காண செய்தீர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆமென். உன் கண்களாக நீங்கள் பார்ப்பீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எப்போ பார்ப்போம்? நம்ம எதெல்லாம் இருந்தால் நம்ம பார்ப்போம்? ஆண்டு உயர்த்துவார். முதலாவது என்னது பார்த்தோம்? தயவு. அப்புறம் என்ன, எதில் நம்ம ஆண்டு உயர்த்துவார்? நம்மளை தயவு உள்ளவர்களுக்கு கர்த்தர் உயர்த்துவார். அப்புறம் தகுதி இல்லாத நம்மளே ஆண்டு உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்கள், எல்லாத்துக்கும் மேலே பொறுமை உள்ளவர்களுக்கு, இல்லையா? எனக்கு இன்றைக்கே செஞ்சிடணும், இன்றைக்கே ப்ரேயர் நடந்தாலும் இன்றைக்கே ஆயிடணும் அப்படின்னு நடக்க முடியாது யாராலையும், இல்லையா? ஸோ பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார், இல்லையா? பொறுமையாக இருக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்மளே கிளாப் பண்ணிட்டீங்களாமா நம்ம பொறுமையாக இருக்கிறோன்னு? ஓகே. அப்போது பொறுமையாக இருக்கிறவங்களாம் ஆண்டவர் வந்து உயர்த்துவார், இல்லைங்களா? இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் வந்து சண்டே கிளாஸில் என்ன வச்சுருக்காங்க? என்ன காம்படிஷன் வச்சுருக்காங்க? பைபிள் காம்படிஷன் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு மாத்திரம் தான் இது வச்சுருக்காங்க. அப்போ பேரண்ட்ஸ் எத்தனை பேர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க? எல்லாம் தாய்மாருங்க இருக்கீங்களா? எத்தனை பேர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க? கைகளை உயர்த்துப்பா. யாரும் பண்ணலையா? பண்ணியிருக்கீங்களா? ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களா? ஸ்டார்ட் பண்ணி பாஸ்டர் சொல்லிட்டாங்களே, சண்டே சொன்னாங்களே. ஸோ அதனால் பண்ணுங்கள். என் பையனை பெரியவனை கால்வினை வந்து நான் வந்து சின்ன வயசுலேயே அவனுக்கு காம்படிஷன் அமைச்சிருக்கேன். பைபிள் காம்படிஷனை படிக்க வச்சு அவனை வந்து எல்கேஜி குட்டி பையன் 3.5 வயசு தான் இருக்கும். அதுலேருந்து அவனுக்கு வேதத்தை நான் சொல்லிக் கொடுத்து அவனுக்கு காம்படிஷன்லாம் சேர்த்துக்கிட்டான். இப்போ அவன் வேதத்தை பிரியமாக இருக்குன்னா அது ஒரு ரீசனு. அவன் மெசேஜ் கொடுக்கணுன்னா அது ஒரு ரீசன். வேறு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லையா? அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கட்ட முடியும்னு சொல்லுவாங்களே, அதே போல் நம்ம அஸ்திவாரம் போட்டுடணும். நம்ம தாய்மார் நம்ம தான் போடணும், இல்லையா? அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அதனால் நீங்கள் வந்து காம்படிஷனுக்கு உங்கள் பிள்ளைங்களை அவங்க வின் பண்ணுறாங்க, வின் பண்ண செகண்டரி, அதை பற்றி நான் யாரும் கவலைப்படாதீங்க. அவங்கள வேதத்தை படிக்க வைங்க, இல்லையா? அதுதான் முக்கியம். ஐயோ என் பிள்ளை கொண்டு வந்து நிற்க வச்சேன் சிஸ்டர், அது வின் பண்ணல அப்படின்னு சொல்கிறதுக்கு அது எதுவுமே கிடையாது. நான் படிக்க வச்சுருக்கேன்ல என் பிள்ளைய, நான் படிக்க வச்சு நிற்க வச்சேன்ல, அதுவே பெரிய கிரெடிட் நம்மளுக்குள்ள, இல்லையா? அதுதான் அம்மாவோட ஸ்தானம் நம்மளுக்கு, இல்லையா? ஸோ நீங்கள் தாய்மாராக இருக்கிறீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். காம்படிஷனு இந்த 1ஆம் தேதி நடக்கும், சாட்டர்டே ஈவினிங் 5 o'clock. எல்லாம் உங்கள் பிள்ளைங்களை ஏதோ படிக்க வச்சு வசந்த் உங்கள் பிள்ளைங்கிட்ட கேளுங்க என்னென்ன சாப்டர்னு படிக்க வச்சு நிற்க வைங்க. அப்போது அந்த பிள்ளைக்கு இப்போ என் பையன் மெசேஜ் கொடுக்குறான்னா காரணம் அது ஒன்று காரணம். ஸோ என் பையனை அப்போ அவனுக்கு மகப்பட பண்ண தெரியாது. நான் அவ்வளோ அழகாக மெதுவாக சொல்லிக் கொடுத்து அன்றைக்கி ஃபுல் டே அவன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்போ கிளிஃபோடும் குட்டி பையன் அவனையும் வச்சுன்னு கையில் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு அதை செய்யுங்க, இல்லையா? எனக்கு இவ்வளோ பையன் இருக்கான், இந்த பையன் இருக்கான், அந்த குழந்தை இருக்கான், நானும் கடந்து வந்தேன், எனக்கும் தெரியும் அந்த கஷ்டம் எல்லாம் தெரியும். அப்போது அந்த டைமில் நம்ம கஷ்டத்தோடு நம்ம செய்யும் போது கர்த்தர் பார்க்குறாரு, இல்லையா? சரிங்களா? செய்வீங்களா? செய்வீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாம் தாய்மார்களை செய்யணும். நான் எல்லாம் இங்கே இருக்கிற எல்லா மதர்ஸும் நான் பார்க்கணும் அன்றைக்கி, இல்லையா? கொண்டு வருவீங்களா? இல்லாட்டி எங்கன்னா ஷாப்பிங் கிளம்பிடுறீங்களா? இதான் சாக்குன்னு கொண்டு வரணும். உங்கள் பிள்ளைங்களை கொண்டு வாங்க.
கொண்டு வந்து அது நிற்க வைங்கல. அந்த நிற்கும் போது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிடுவோம் அந்த பிள்ளைங்களை இல்லையா. அது கர்த்தரோட கிருபை இருக்குது. நான் அதை அனுபவிச்சிருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்சர்ட் பண்ணுறேன் அதை இல்லையா. இல்லை சிஸ்டர் என் பசங்க படிக்கலாம் அசிங்கமான பரவாயில்ல, ஒரு வசனம் சொன்னால் கூட பரவாயில்ல, நிற்க வைங்க. அங்கே வசனத்தை கொண்டு வாங்க, வசனம் படித்து எப்படியோ நீங்கள் படிக்க வைங்க. 2 வீக்ஸ் இருக்குல்ல, படிக்க வைங்க சரிங்களா. படிக்க வச்சிடலாமா? படிக்க வைக்க முடியும், எனக்கு தெரியும் படிக்க வைக்கலாம். 3.5 வயசு பையனை நான் படிக்க வச்சுருக்கேன்னா படிக்க வைக்க முடியுமில்ல, படிக்க வைக்க முடியும். சரி, அப்போது நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லா சர்ச்சுக்காக எல்லோரும் யாரோ ஒருவர் வந்து ஜெபிக்கலாமா? யாராவது சர்ச்சுக்காக யாரோ ஒருவர் வந்து ஜெபிக்கமா கூட எல்லோரும் ஜெபிக்கலாம். மேனப்பா நமக்கு சோத்திரம். வாங்க சீக்கிரம் வாங்க. சாட்சி சொல்ல யாராவது வந்திருக்கீங்களா? சரி, ப்ரேயர் முடிச்சுட்டு நம்ம சாட்சி சொல்றதுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரேயர் வரட்டும். சபைக்காக நம்ம சர்ச் கட்டுப்பாடுறதுக்காக தேவைகளுக்காக யாராவது ஊக்கமாக ஜெபிக்கிறாங்களே அவங்க கூட இருந்து நம்மளும் ஜெபிக்கிறோம். சர்ச்சுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அது நமக்கு விழுந்த பாரம் இல்லையா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்மன்சா ஜெபிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திர சுவாமி. ஆண்டவரே எங்க சபைக்கு நீங்க கொடுத்த இடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்களுக்கு தெரியும் ஏசப்பா நீங்க மகிமையாய் செய்ய போகிற காரியத்துக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதெல்லாமே ஒரு ரீசன் ஆண்டவரே. எல்லா தடைகளும் நீக்கி போடுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா எங்க சபை மக்களோட நீர் பேசுங்க ஆண்டவரே. உற்சாகமாய் கொடுக்கக்கூடிய இருதயங்களை அவர்களுக்கு தாங்க ஏசப்பா. நன்மை பெற்றவர்களோட இருதயத்தில் நீங்க பேசுங்க ஆண்டவரே. கொடுக்கக்கூடிய இருதயங்களாய் நீர் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா விக்கிரகத்துக்கு எத்தனையோ பேர் செய்யறாங்களே ஏசப்பா. என் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வீட்டை கட்ட ஆண்டவரே இது ஏமாத்துற ஆண்டவரே. அப்பா இது நீர் மகிமையாய் செய்ய போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை ஏசப்பா, 1 லட்சம் ஜபிக்கக்கூடிய ஆட்களை நீர் எழுப்பும் ஆண்டவரே. உறுதியாய் ஜபிக்கக்கூடியவர்களை எழுப்பும் ஆண்டவரே. தைரியமாய் ஜபிக்கக்கூடியவர்களை எழுப்பும் ஆண்டவரே. வேத வசனத்தின்படி ஜபிக்கக்கூடியவர்களை எழுப்பும் ஆண்டவரே. போராடி ஜபிக்கக்கூடியவர்களை எழுப்பும் ஆண்டவரே. அப்பா கடைசி வரைக்கும் நின்று ஜபிக்கக்கூடிய ஆட்களை எழுப்புங்க ஆண்டவரே. வழிமுறைகளின்படி ஜெபிக்கக்கூடிய ஆட்களை நீர் எழுப்பும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கல்லான இருதயங்களை கரைய செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா உம்மால் ஆகாததுன்னு ஒன்றுமே இல்லை சுவாமி. ஆண்டவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ளவர் நீர் ஏசப்பா. ஆண்டவரே நீ செய்ய போகிற அதிசயமான காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல நாங்க எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் பிதாவே, ஆமென். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அப்பா நீங்க செய்ய போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்க கிருபையாக ஆண்டவர் ஒரு சேஞ்சஸ் எங்க வாழ்க்கையில பார்க்க போறதுக்காக நன்றி சுவாமி. சபையை குறித்து நாங்க ஜெபிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய கரம் நாங்க அதை பார்க்க கிருபை தாங்க ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்து, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டருக்காக எல்லாரும் ஊழியத்துக்காக எல்லாத்துக்கும் ஜெபிங்கம்மா. யாரோ ஒரு வந்து ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு ஹெல்த்துக்காக ஆண்டவர் யாராவது ஜெபிங்க. நமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா என் தகப்பனே ஆமென். அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. எல்லாம் கூட ஜெபிங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவர் சோர்வெல்லாம் நீக்கி போடுங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே கை கால் வலி, த்ரோட் வலி எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ரட்சா. ஆமென் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கர்த்தாவுக்கு முற்றிலுமாய் விடுதலை கொடுத்தப்பா. ஆமென் 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 அப்பா. பாஸ்டர் மக்காய் ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. எல்லாம் சத்துரு பார்த்து விலகி பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆமென் அப்பா. தேவ சித்தத்தை ஆண்டவரே நிறைவேற்ற ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. பாதுகாத்து பலப்படுத்துங்க. நன்றி நன்றி. ஆமென் அப்பா. உமக்கு நன்றி. எல்லாம் கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே
ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திர ராஜா. ஆண்டவரே அப்பா எங்கள் சபையிலே பார்க்குறவங்களுக்கு திருமணம் ஆகாத பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. நல்ல ஒரு வாழ்க்கை துணை தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு கருத்தை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவரே குழந்தை இல்லாத பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு குழந்தை பார்க்க தாருங்க சுவாமி. அப்பா அப்பா காத்திருக்கிறோம், பொறுமையோடு இருக்கிற ராஜா. நீங்கள் நட்டிப்பான பலனை தருகிற தேவன் சுவாமி. பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. வேலை இல்லாத பிள்ளைங்க நல்ல ஒரு வேலையை தாங்க. உங்க சமூகத்தில் நாங்கள் பொறுமையாக காத்திருக்கிறோம் ராஜா. பெஸ்ட்டான ஜாப்பை நீங்கள் தாங்க அந்த பிள்ளைங்களுக்கு ராஜா. ஆண்டவரே வீடு இல்லாத பிள்ளைங்க சொந்தமான வீடு வாங்க கிருபத்தாக ராஜா. கோர்ட்டு கேஸில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல விடுதலை தாங்க ராஜா. ஆண்டவரே குடும்ப சமாதான கேடுகளை உண்டு பண்ணுற எல்லா அண்ணாகார சதிகளை எல்லாம் இயேசுவி நான் முறியடிக்கிறோமா அப்பா. ஆண்டவரே அந்த குடும்பத்தில் சமாதானத்தை காண கிருபத்தாங்க அப்பா. ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு நன்றாக படிக்க கிருபத்தாங்க ராஜா. அந்த நல்ல உயர்வை தாங்க. வர எக்ஸாம்ஸ்ல அந்த பிள்ளைங்க நன்றாக படிக்க கிருபத்தாங்க ராஜா. ஆண்டவரே அப்பா அப்பா அடுத்தடுத்து கிளாஸ் போகும்போது பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஞானத்தால் நிரப்பி இந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே யூத் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஒரு தீங்கு இந்த பிள்ளைங்க தொடக்கூடாது சுவாமி அப்பா. ஆண்டவரே அப்பா இச்சனை ஆவி தொடக்கூடாது சுவாமி அப்பா. ஆண்ட யூத் பிள்ளைங்களாம் கத்தொப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா. பார்க்குறீங்களே சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களை கத்தொப்பு கொடுக்குறான்ப்பா. அந்த பிள்ளைங்களுக்கு கெட்ட சிந்தனைகளும் அண்டே கெட்ட இச்சை ஆவிகளும் இயேசுவி நாமத்தால் இப்போதை முறியடிக்கிறோம் ராஜா. அந்த பிள்ளைங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பெண் பிள்ளைங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே எந்த சத்துரு பிள்ளைங்களை தொடாதவளுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண் பிள்ளைங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. பிள்ளைங்க போகும்போது வரும்போது உங்களுடைய கரை நீட்டி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. வயசான தானிமார்களை ஒப்பு கொடுக்குற ராஜா. அவங்களுக்கு வேதனைப்படுத்திருக்கிற எல்லாம் சுகர் ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், கால் வலி, முட்டு வலி ஆண்டவரே அவங்க பரிபூர்ண சுகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே வயசானவங்க இன்னும் ஆயுசால கூடித்தாங்க அப்பா. சபைக்கு ஆண்டவரே வயதானவர்கள் நிறைய இருக்கணும் ராஜா. அவங்களுக்கு வயசானவங்களை அப்பா ஆயுசால கூட்டி தாங்க. அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. தாயார்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே அப்பா பெண்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யாராவது என்னென்ன பிரச்சனை இருக்கிறாங்களோ ஆண்டவரே தைராய்டு இஷ்யூஸ், சுகர் பிரச்சனை, கிட்டினஸ் ஆண்டவரே அப்பா. ஆண்டவர் கால் வலி, முட்டு வலி ஆண்டவரே அப்பா எனக்கு ஏதோ ஒரு நடக்குது உடம்புல ஆனால் சிஸ்டர் சொல்ல தெரியல அப்படி இருக்கிற எல்லா மெனபாஸ் ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் இயேசுவி நாமத்தில் ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே பலத்தோட கிருபையோட சபைக்கு ஆலயத்தை ஓடி வர பிள்ளைகளாக இருக்க கிருபத்தாக சுவாமி. ஆண்டவரே தடை பண்ணுற ஒவ்வொரு சத்துரு இயேசுவி நாமத்தை முறியடிக்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவி நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். சாட்சி கேட்போம். வாங்கம்மா சாட்சி சொல்லுவாங்க. முன்னாடி வந்துருங்க சாட்சி சொல்கிறவங்க. கர்த்தர பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்துக்கிறதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துக்கிறோம். 31 நான் எப்பயுமே வருஷம் 31 நான் பொருத்தனை போட்டு ஜெபிக்குவேன். ஏசப்பா இந்த வருஷம் எங்களை பாதுகாத்துக்கொண்ட மாதிரி ஒரு வருஷமும் எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் நாங்கள் போகாத மாதிரி என் தேவனே உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டோம்னுட்டு நான் பொருத்தனை பண்ணிக்குவேன். அதே மாதிரி போன வருஷம் கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார், என் குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டார். அதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இப்போ நான் திரும்ப நான் ப்ரேயர் பண்ணினேன். இந்த ஜாஸ்பருக்கு ஜாஸ்பருக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தை கொடுக்கணுன்ட்டு நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். ஏன்னாக்கா 2 பேருக்கும் குழந்தை வயிற்றில் இருந்துச்சு. அதால் யாருக்கு என்ன குழந்தை பொறுக்குதுன்னுட்டு எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னாக்கா சந்தியாவுக்கு பொண்ணு பிறந்தாலும் பரவாயில்ல, ஜாஸ்பருக்கு ஒரு பையன் வேணும்னுட்டு. ஆனால் கர்த்தருடைய கிருபையில் 2 பேருக்கும் பையன் பிறந்துச்சு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அப்புறம் பிறந்தப்போ சந்தியாவோட குழந்தைக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு வேதனையோட காரியங்கள் இருந்துச்சு. ஏன்னாக்கா அந்த குழந்தைக்கு பிறந்ததுமே ரத்தம் ஜாஸ்தி ஆகிட்டு இருந்துச்சு. அதை எடுத்துன்னு கரண்ட்டில் வச்சுட்டு இருந்தாங்க. கரண்ட்லேருந்து ஐஸில் ஏதோ வச்சுட்டு இருந்தாங்க. அப்போது சந்தியா ரொம்ப அழுதுன்னு இருந்துச்சு. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? நான் சொன்னேன், சந்தியா எதுவுமே ஆகாது, நம்மளோட ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் ஒரு நாளும் டாக்டருங்க சொல்லுவாங்க புள்ளிக்கு எதோ சொல்லுவாங்க ஜாண்டிஸ் இருக்குதுன்னு, ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குதுன்னாங்க. அப்புறமா திரும்ப என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா புள்ளிக்கு எல்லா புள்ளிங்களோட ரத்தம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னுட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், சந்தியா சொல்லிச்சு, என்னம்மா எனக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்குது, ரத்தம் ஜாஸ்தி. நான் சொன்னேன், சந்தியா எத்தனையோ புள்ளிங்களுக்கு ரத்தம் இல்லாத என்ன 700 கிராம் 1 kg அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம புள்ளிக்கு ரத்தம் ஜாஸ்தியாக இருக்குது, பரவாயில்ல அது கம்மி பண்ணுவாங்கன்னுட்டு. அப்போ 2 நாள் விட்டுட்டு திரும்ப டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை புள்ளிக்கு எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, சரியாக சொல்ல முடியாதுன்னு ரத்தம் எடுத்து அப்பப்போ டெஸ்ட்டு காமிச்சினே இருந்தாங்க. ஒரு வாட்டி ரத்தம் எடுக்கும் போதெல்லாம் நான் டாக்டர் என்கிட்ட கொடுக்கும் போது, ஏசப்பா இந்த ரத்தத்தில் நீங்கள் கலந்துருங்கன்ட்டு ஒரு நான் ப்ரேயர் பண்ணினே இருக்குவேன். அப்போ நான் போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு நான் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா நான் யாருக்காவது ஏதாவது செய்யணுன்னு தான்
தயவா என்னை மன்னிங்கப்பா, நான் கீழ்ப்படிதாது ஏதாவது நான் செய்திருந்தா என்னை மன்னிங்க ஏசப்பா. என்ன நிமித்தம் இந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னுட்டு. அப்போ என்னோட கீழே சின்னங்களாக இருக்கிறவங்கிட்ட நான் தவறாக எதாவது பேசியிருந்தா நான் அந்த நேரத்தில் ஒருத்தரையும் நினச்சி நான் மன்னிப்பு கேட்டுன்னு இருந்தேன். அப்பா, இந்த மன்னிப்பு கேட்குற ஏசப்பா, என் பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்து என் நிமித்தம் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ப்ராப்ளம் வராமல் பாதுகாத்து கொள்ளுங்கன்னுட்டு. அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு இல்லை இது எடுத்துன்னு போயிட்டு ஏதோ பிளட் பேங்க்குக்கு எங்கேயோ போகணுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் வந்துட்டு சந்தியா ரொம்ப அழுதுன்னு இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், சந்தியா நீ எதுக்கோ கவலைப்படாத, ஆண்டவர் நம்மளோட இருக்குவார். நீ வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக நீ ஜெபிக்காத, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்காக நீ ப்ரேயர் பண்ணு, ஒரு பிள்ளைங்களையும் நீ நினச்சி ப்ரேயர் பண்ணு. தாய்ப்பால் இல்லாத இருக்குது, உன் பிள்ளை பால் குடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பால் இல்லாத பிள்ளைங்களுக்கெல்லாம் நீ பால் கொடுத்துன்னு சந்தியா, ஒன்றும் ஆகாது அப்படின்னு. அப்போது சந்தியா சொல்லிச்சு, சரிம்மா அப்படியே ஆகட்டும் நினச்சி. அப்போ நான் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன், ஜூலிக்கு ஃபோன் பண்ணிவிட்டுமா ப்ரேயர் பண்ணிக்கோ, இந்த மாதிரி பிள்ளைக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் திரும்ப பிளட்டு எடுத்துன்னு போகிறேன். அந்த பிளட்டு வந்து நார்மலாக வரணும் அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளைக்கு கையில் குளுக்கோஸு அதெல்லாம் போட்டு இன்ஜெக்ஷன் இருந்துச்சு. நான் உள்ளே போயிட்டு சொன்னேன், சிஸ்டர் கை வீங்குற மாதிரிக்குது, நீங்கள் எடுத்துடுங்கோ அப்படின்னு. அந்த டாக்டர் இல்லை எடுக்கக்கூடாது, நாங்கள் திரும்ப பிளட் எடுக்கணும் அதுக்கு அப்படின்னு இருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை எடுத்துடுங்க அப்படின்னு. எடுத்துருந்துமே நான் ப்ரேயர் பண்ணிக்கினேன், திரும்ப புள்ளிக்கு குத்தக்கூடாது ஏசப்பா, புள்ளி குத்தாத நார்மலாக ஆகணும்னுட்டு. ஆனால் கர்த்தருடைய கிருபையில் அது ஒரு 4:30 மணிக்கு சொன்னாங்க, குழந்தை நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை நாங்கள். ஆனால் கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கரங்கள் தட்டி உயர்த்துங்கம்மா. சரி, நெக்ஸ்ட் சாட்சி சொல்கிறவங்க வாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு தோத்திரம். எனக்கு என் பையன் கிறிஸ்டபருக்கு நல்லபடி கல்யாணம் நடக்கவும் அவனுக்கு ஏற்ற துணை கிடைத்ததுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அப்போ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இறந்து போயிருக்கணும். ஆனால் கர்த்தர் என்னை உயிரோடு வச்சுருக்கிறதுக்காக கோடான நன்றி. அது இல்லாமல் எங்கள் வீட்டில் நான் ரொம்ப பழைய வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வீடை கொடுத்து எங்களை வச்சுருக்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டர் அப்பாவும் தான் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுது. அப்புறமா நம்ம சபையில் இருக்கும் எல்லாரும் சிஸ்டர் சகோதரங்க எல்லோரும் ஃபோன் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி எல்லாருக்கும். திருமணத்துக்கு வந்தவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. இவங்கெல்லாம் வந்து டிவியில் பார்க்குறோம் வியூவர்ஸ், நம்மளுக்கு உமன்ஸ் ப்ரேயர் பார்க்குறவங்க, அதனால தான். கரங்கள் தட்டலாமா அவங்கள? பிரைஸ் லார்ட். ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் முடியாத விதத்தில் நன்மை செஞ்சுருக்காங்க. இப்போ 2024 கர்த்தாவே எனக்கு டிசம்பர் 25 எனக்கு ஈவினிங்கில் ஒரு அற்புதம் கடவுள் செஞ்சார். மனசுக்குள்ளே ரொம்ப வேதனையாக இருந்த விஷமத்தை கடவுளை 25க்கு நீக்கி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன் கடவுளுக்கு. இந்த வருஷம் புதன்கிழமை வரும்போது எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் ஹாஸ்பிட்டலில் 2 நாள் இருக்க வேண்டிய வந்துச்சு. அதில் கூட எனக்கு கடவுளுக்கு பூர்ண பலத்தை கொடுத்து எனக்கு வந்து ஆலயத்தில் வர கிருபை கொடுத்ததுக்காக கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஆமென். தாயார் ரொம்ப சுகம் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தாங்க, அவங்க மயக்கம் ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தர் பலத்தோடு ஆலயத்துக்கு கொண்டு வந்ததுக்காக ஆண்டவர் நன்றி சொல்லலாமா? கரங்கள் தட்டி நம்ம அவங்களுக்காக ஜெபிச்சுக்குங்க. சரி, இப்போ காணிக்க பாட்டுக்கு நேராக போயிடலாமா? அவங்கள உற்சாகப்படுத்தலாமா? நல்லா பாடுவாங்க, எல்லாம் உற்சாகப்படுத்துங்க. சூப்பராக பாட போகிற பாருங்க. உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், என் பலவீன
ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே. பலவீனத்திலும் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்திலும் பலமோ பூரணமாய் விளங்கும். மலைகள் விலகினாலும் உம் கிருபை போதும், பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உம் கிருபை போதும், தண்ணீரை கடந்தாலும் உம் கிருபை போதும், அக்கினியில் நடந்தாலும் உம் கிருபை போதும். ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே. போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே. என் பலவீனத்திலும் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்திலும் பலமோ பூரணமாய் விளங்கும். கரங்கள் தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துங்கம்மா. பரிபூர்ண பலன் இல்லையா? சரி, எல்லாம் ஜெபிக்கலாமா? ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த ஆண்டவரே அப்பா, அந்த பெண்கள் கூட்டத்தை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி சுவாமி. பாடின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பார்க்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா தாகத்தோடு பார்க்குற பிள்ளைங்களை அப்பா நீங்கள் தாகத்தை பற்றிக்கிற தேவை நீங்கிறப்பா. ஆண்டவர் நீங்கள் அவங்களுக்கு தேவைகளாக சந்திக்கப்பட்டாராச்சா அப்பா. சுகத்துக்கும் பலத்துக்கும் ஆண்டவரே, பணத்துக்கோ ஆண்டவரே, எந்த ஒரு பிரச்சனைக்காக ஜெபித்தார்களோ அந்த ஜெபத்துக்கெல்லாம் நீங்கள் பலன் தாங்க அப்பா. திருமணத்துக்காக, வேலைக்காக, குழந்தைக்காக என்ன காரியங்கள் இருக்குதோ உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. நீங்கள் அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க, எல்லாத்தையும் அந்த விலங்கி பிள்ளைங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த கூட்டத்தில் ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிக்காக நன்றி. அன்றைய வந்தபடி செல்லாதவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தோடு அந்த பிள்ளைங்களை போக கிருபாத்தாங்க சுவாமி. ஒவ்வொரு தனித்தனியாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வரும் மறவாதே. ஆமென். God bless you, ma.